தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் என பெயர் எடுத்து வாழ்ந்து மறைந்தவர் சிவாஜி கணேசன். இவரின் மகன்களான ராம்குமார், பிரபு, இவர்களின் வாரிசுகளான துஷ்யந்த், விக்ரம் பிரபு ஆகியோரும் சினிமாவில் பயணித்து வருகின்றனர். ராம்குமாரின் மகனான துஷ்யந்த் ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரிக்க தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் ரூபாய் 3.74 கோடி கடன் பெற்றுள்ளார். ஆனால் கடனை திருப்பிச் செலுத்தாததால் அந்த நிறுவனம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதில் மத்தியஸ்தராக நீதிபதி ரவீந்திரன் நியமிக்கப்பட்டார். அசல் வட்டியுடன் சேர்ந்து ரூபாய் 9.39 கோடியை திருப்பி செலுத்த துஷ்யந்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் இது தொடர்பாக பதில் அளிக்கவும் துஷ்யந்திற்கு கால அவகாசம் வழங்கியிருந்தது. ஆனால் துஷ்யந்த் எந்த பதிலும் அளிக்கவில்லை. இதையடுத்து சிவாஜி வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி துஷ்யந்தின் அப்பாவும் நடிகர் சிவாஜியின் மகனுமான ராம்குமார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தி நகரில் உள்ள சிவாஜி வீடு பிரபுவிற்கு சொந்தமானது. அந்த வீட்டில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. ஆகவே இந்த வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.